ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷம்ரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்தா கடல் பாசி. இது நல்ல சுவையான மணமுள்ள கடல் பாசி. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அகார் 10 கிராம், பால் 1/2 லிட்டர், வாட்டர் 1/2 லிட்டர், சீனி 1 கப், பிஸ்தா எசன்ஸ், பாதாம் பிஸ்தா. இப்போ சைனா கிராஸ் 10 கிராம் நம்ம எடுத்துருக்கோம். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். இப்படி ஊற வைக்கும்போது சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 6 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணுங்கள். இது நல்லா சூடாகும்போது நம்ம கட் பண்ணி ஊற வச்சுருக்கோம்ல, அதை இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது அந்த அகார் அதில் நல்லா கரையட்டும். வெந்நீர் நல்லா கொதிக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி அது நல்லா வெந்து வரும். நம்ம ஒரு 1/2 லிட்டர் பாலை தனியாட்டு அதையும் நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இது நல்லா கொதித்து வெந்து வரும்போது நம்ம பாலை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். பாலும் கொதிக்குது. எல்லாம் சேர்த்து மொத்தமாக கொதிக்கும்போது இதில் நம்ம சீனி சேர்த்துக்கிறோம். இப்போ சீனியும் சேர்ந்து நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம எசன்ஸ் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இது பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல மணம் வரும். நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹீட்டாக வைக்காதீங்க, ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கண்டெய்னரில் மாற்றி செட் பண்ண வேண்டியதான். நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம தெளித்து செட் பண்ணுறோம். அது ஒரு ரூம் டெம்பரேச்சர் 2 ஹவர்ஸ்க்கு ரூம் டெம்பரேச்சரில் விட்டாலே அது செட் ஆயிரும். இதோட நம்ம பாதாம் பிஸ்தாவை கார்னிஷ் பண்ணதுக்காக தனியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கடல் பாசிக்கு மேலே செட் ஆகிடுச்சுல, அது கடல் பாசிக்கு மேலே தூவி கார்னிஷ் பண்ணிடுறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். பிள்ளைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.